தமிழ் தேசியம் என்கின்ற இந்த கருத்தியலுக்கான ஒரு புதிய சிந்தனை என்பது, ஒரு புதிய கோணல் என்பது 2009 இன அழிப்புக்கு பிறகு ஒரு புதிய கோணல் அடையுது. இல்லையா? அதுவரைக்கும் திராவிடத்திடம் தமிழர்கள் ஏமாந்துட்டு இருந்தோம்ங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. ஆனால் திராவிடமே ஏமாற்று என்கின்ற கருத்தியல் இந்த 2009க்கு பிறகு தான் உருவாகுது அப்படிங்கிறது என்னை போன்ற இளைஞர்களுக்கான புரிதல். அப்படி இருக்கும்போது நாம மீள வாசிப்புல உட்படுத்துறோம் ஒரு சில தலைவர்கள. எல்லா முன்னவர்களும் தமிழுக்காக இருந்திருக்காங்க. தமிழுக்காக அரும்பாடு பண்ணியிருக்காங்க. தமிழ் மக்களினுடைய விடுதலைக்காக பல இடங்கள்ல குரல் கொடுத்திருக்கிறாங்க. ஐயா பாரதி அவர்கள், அ பெரியார் அவர்கள் அரசியல் பேசுவது தொடங்குறதுக்கு முன்பே பெண் விடுதலை பற்றியும், பெண் அடிமைத்தனத்தை பற்றியும், இங்க சமூக நீதியை பற்றியும் பேசியிருக்கிறாரு, பாடியிருக்கிறாரு. பெண் அடிமை தீரும் மட்டும் எவ்வளவோ புலவர்களும் பாடியிருக்கிறாங்க. மண்ணடிமை தீருமன்றோ அப்படிங்கிறதெல்லாம் பாடியிருக்கிறாங்க. அதே மாதிரி எத்தனையோ அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் எப்படி சமூக நீதிக்காக இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவங்க எல்லாருமே இருக்கும்போது, முழுக்க முழுக்க ஒரு பிராண்ட் ஐகான் மட்டும் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது திராவிடர் கழகம் முன்வைக்குது. அதையே வழிமொழிந்து தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. ஐயா பெரியார் அவர்களோடு நாங்கள் இன்று முரண்படுவதற்கு முன்பே, ஐயா கருணாநிதி அவர்கள், ஐயா அண்ணா அவர்கள் எல்லோருமே முரண்பட்டு நின்றுருக்கிறாங்க ஐயா பெரியார் அவர்களோடு.